அன்பார்ந்த நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு மனைவியர்கள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அனைத்து மனைவியரிடத்திலுமே சமமாக நடந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த மனைவியர்கள் நல்லது செய்கின்ற பொழுது அவர்களை பாராட்டுவார்கள். அவர்கள் தவறான செயல்கள் செய்கின்ற பொழுது, மார்க்கத்துக்கு முரணாக செயல்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். பொதுவாகவே திருக்குரானை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மூமின்கள் செய்ய வேண்டிய பல்வேறு பணிகளை அல்லாஹ் தஆலா பட்டியலிடுகின்றான். அதே போன்று மூமின்கள் செய்யக்கூடாத பண்புகளையும் பற்றியும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். அதில் பல செயல்களை பற்றி நாம் கொஞ்சம் கூட கவனிப்பதில்லை. உதாரணத்திற்கு கேலி செய்வது, கிண்டல் செய்வது, குத்தி காட்டுவது, இவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்துவதே இல்லை. ஆனால் இவையெல்லாம் மிகப்பெரிய பாவங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய அழிவுகளுக்கு நம்மை இட்டு செல்லும் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பார்க்கின்ற பொழுது, அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களே, நீங்கள் மற்றவர்களை நீங்கள் கேலி செய்யாதீர்கள், கிண்டல் செய்யாதீர்கள். ஏனென்றால் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். ஒருத்தரை பார்த்து நம்ம கேலி செய்கிறோம் அப்படின்னா என்ன மனநிலையில் செய்கிறோம்னா, நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க போய் தான் அதை நாம் செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய்யாதீர்கள், உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஆக அதனை நாம் மிகுந்த கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த பக்கமாக சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவி, அவர் அந்த பக்கமாக போகிறார். அவர் சற்று உயரம் குறைவாக இருப்பார். அப்போ ஆயிஷா நாயகி என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து போகிறாங்க பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது அவங்க உயரம் கம்மியாக இருக்கிறத ஒரு 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 கிண்டலாக ஒரு நக்கலாக சொல்லி இப்படி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மனைவியை பற்றிய ஒரு எண்ணத்தை சற்று குறைப்பது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் இருந்து அந்த மனைவியை பற்றி உள்ள கண்ணியத்தை அல்லது அந்த மனைவி பற்றி உள்ள ஒரு எண்ணத்தை என்ன செய்கிறது, சற்று குறைப்பதற்காக இந்த யுக்தியை அவர்கள் கையாளுகிறார்கள். அதை செய்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமெல்லாம் சிவந்து விடுகிறது. ஆயிஷா பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆயிஷாவே, இப்போ நீ செய்த இந்த செயலை கடலில் கொண்டு போய் கரைத்தால் கடலே மாசுபட்டு விடும், அதில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் மாய்ந்து விடும் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் சகோதர சகோதரியிலே. இதில் பாருங்கள், ஆயிஷா நாயகி ஒரு வார்த்தையும் சொல்லலை, ஒரு ஆட்சேபகரமான எந்த வார்த்தையும் ஆயிஷா நாயகி சொல்லவில்லை. என்னென்னா ஒரு சாடையாக அப்படி காமிக்கிறாங்க, ஒரு சைக்கிளையே என்ன செய்கிறாங்க அப்படி காமிக்கிறாங்க. அதையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், ரொம்ப அதிகமாக நேசிக்கின்றவர்கள். ஆயிஷா நாயகி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக மிக அதிகமான முறையில் மதிப்பாக நடந்து கொள்வார்கள் என்பது நமக்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் இங்கே மனைவிக்கு அன்பு செலுத்துவது என்பது வேறு, அந்த மனைவி தவறு செய்யும்போது கண்டிப்பது என்பது வேறு, தவறை சுட்டி காட்டுவது என்பது வேறு. அப்போ நீங்கள் இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மனைவி தானே, தனக்கு மிக விருப்பமானவள் தானே என்று அந்த மனைவி செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எல்லா காரியத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் தரவில்லை. நன்மை செய்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அங்கீகரித்தார்கள், அதனை பாராட்டினார்கள். ஆனால் அதே உயிருக்குயிராக மிக அதிகமாக நேசத்திற்குரிய மனைவியே தவறு செய்கின்ற பொழுது அதனை தண்டித்தார்கள், அதனை கண்டித்தார்கள். அதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். ஆக பொதுவாகவே பெண்களிடத்திலே உள்ள மனநிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல் மிக வன்மையாக கண்டித்ததை நாம் பார்க்கிறோம். ஆக ஆயிஷா நாயகி அவர்களை கண்டித்ததை வேறு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒன்றாக கருதாமல் நாமும் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அதாவது ஒரு 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 இழுக்காக பேசுவது, ஒரு சாடமாடியாக பேசுவது, கஞ்சாடை காட்டுவது, இவைகள் கூட இந்த இந்த நபிமொழியை வைத்து பார்க்கின்ற பொழுது தவறு என்று புரிகிறதல்லவா. ஆக நம்மிடத்தில் இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தால் உடனடியாக அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வந்தால்தான்
அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நாம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக.